இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவு நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் செய்திகளின் முக்கிய பின்புலத்தை ஆய்வோம். மங்கள்யான் விண்கலத்தின் திரவ என்ஜின் சோதனை வெற்றி. நாளை முதல் செவ்வாய் கிரகத்தை சுற்றி வர வாய்ப்பு அதிகரிப்பு. இது தினத்தந்தி செய்தி. உள்ளபடியே நேற்று இன்று இந்த மங்கள்யான் நேற்று அனுப்பிச்சது இருக்குத ஒரு பெரிய விஷயம்ன்றாங்க. அதாவது உலகத்துல பல்வேறு நாடுகள் செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்புவது என்பது வழமை. அதில் இந்திய துணைக்கண்டத்தில் இருந்து இந்திய அரசு கொஞ்சம் தாமதமாகவே விண்ணுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்குது. அமெரிக்கா முன்ன போயிருச்சு, ரஷ்யா முன்ன போயிருச்சு, சீனா முன்ன போயிருச்சு, ஜப்பான் முன்ன போயிருச்சு, ஐரோப்பிய நாடுகள் முன்ன போயிருச்சு எல்லாம் எல்லோரும் கவலை. அது மட்டுமில்லாமல் நம்ம ஏற்கனவே அனுப்பக்கூடிய நம்ம இடத்தில் இருந்து அனுப்பும் பொழுது துப்புன்னு உடஞ்சு விழுந்துருது கடலுக்குள்ள. அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்புவது என்பது ஒரு மாபெரும் பிரேக் த்ரூ, தகர்த்து முன்னேறுதல் என்பதாக அறிவியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு செவ்வாய் கிரகத்தில் அனுப்பக்கூடிய இந்த ஆராய்ச்சிக்கான விண்வெளி ஏவுகணையான மங்கள்யான் செயற்கைக்கோளை முறை அனுப்பும் பொழுதே வெற்றியா. இந்த முறை அனுப்பும் பொழுது எல்லா பேருக்கும் வெற்றி அடைஞ்சது இல்லைங்க, அது இந்தியாவுக்கு தாங்க கிடைச்சிருக்கு என்பதாக 300 நாள் பயணம் என்பதாகவும் செவ்வாய் சுற்றுப்பாதையில் மங்கள்யான் என்பதாகவும் செவ்வாய் இது அண்ணா சாலை தமிழேடு செவ்வாய் கிரகத்திற்கு இந்தியா முதலாக ஏவிய மங்கள்யான் செயற்கைக்கோள் 300 நாட்களாக பயணம் செய்து நாளை சுத்தி போகுது. ஒவ்வொரு இடமா போய் அந்த செவ்வாய் கிரகத்துக்குள்ள போகுது. இன்னைக்கு தான் செவ்வாயின் சுற்றுவட்ட பகுதிக்குள் வெற்றிகரமாக நுழைகிறது. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அது. நாளை காலை 7:30 மணிக்கு மோடி அதை பார்க்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த புவி சுற்றுவட்ட பாதையில் இருந்து பயணத்தை துவங்கிய நாள் என்னன்னா 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 1. அதாவது சுத்தி சுத்தி இருக்குல்ல, சூரியன் சந்திரன், சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும், சந்திரன் சூரியனை சுற்றி கொண்டே சுற்றி தன்னைத்தானே சுற்றி வரும். இப்படியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்களே சின்ன பிள்ளையில பூகோளம். அந்த படிப்புல இந்த மங்கள்யானுக்கான இந்த செயற்கைக்கோள் 2013 டிசம்பர் 1 துவங்கிச்சா பயணத்தை. இங்கிருந்து அனுப்பப்பட்டு 2013 டிசம்பர் 1 செவ்வாய் இருந்த இடம் இதுதான் ஒரு புள்ளி விவரம் போட்டிருக்காங்களா, மங்கள்யான் புவி சுற்று வட்டப்பாதை இதுதான் ஒரு கணக்கு போட்டிருக்காங்களா படத்தை. அதே மாதிரி 2013 டிசம்பர் 1 பூமி இருந்த இடம் இதுதான் படம் காட்டுறாங்களா. இத்தனை படங்களையும் காட்டி 668 மில்லியன் கிலோமீட்டர் இந்த சூரியனுக்கும் இந்த வட்டத்திற்கும் இருக்கிறது என்று போட்டு செவ்வாய் சுற்றுவட்ட பாதைக்கு மங்கள்யானின் பயணம் என்பதாக ஒரு 224 மில்லியன் கிலோமீட்டர் போவதையும் 2014 செப்டம்பர் 24 பூமி இருக்கும் இடம் இந்த இடத்துல இருக்குதுன்னு அந்த படத்தையும் போட்டு ரொம்ப தெளிவா சூரியன்ல இருந்து அதனுடைய 22, 79, 36, 637 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 37 நிமிடம் சுத்தி வருமா. ஆண்டுக்கு 687 நாட்கள் சுத்தி வருமா. பெரிய விஷயம் தாங்க, சாதனை. அப்ப நமக்கு என்ன தெரியலன்னா இந்த சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏற்பாடு செய்யக்கூடிய விண்வெளி பயணத்திற்கான செயற்கைக்கோளை தயாரிக்கும் அந்த அறிவியலாளர்கள்ல இதுக்கு முன்னால ஒருத்த ஆள் இருந்தாரு. அப்பப்போ அவர் பேர் மாதவன் நாயர்னு சொன்னாங்களே, அவர் அப்பப்போ ஒன்றை தயார் பண்ணிட்டு பக்கத்துல காளஹஸ்தி கோயில்ல கொண்டு போய் வைப்பாரு. சாமி கும்பிட்டாச்சா என்னால நல்லா போகும்னா அது துப்புக்குன்னு விழுந்திருந்தேன். இவர் எங்க விழுந்துக்கிட்டாருன்னா இங்கிருந்து பெங்களூர் போனாரு ஓய்வு எடுக்கிறதுக்காக. ஓய்வு ஊதியம் வேற வாங்குறாரு. வாங்கி அங்க உட்கார்ந்துக்கிட்டு தேவா என்று ஒன்றை ஆரம்பிச்சாரு. போன மன்மோகன் ஆட்சியில் 2வது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அவர் 2 லட்சம் கோடி இந்திய அரசுக்கு நட்டம் ஏற்படுத்தும் அளவுக்கு இங்கிருந்து தயார் பண்ணியதை பற்றிய விவரங்களை எல்லாம் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புற வேலையை பார்த்தாரு. அதன் மூலம் நாட்டுக்கு நட்டம் என்று சிஏஜி எழுதினாங்களே, இத்தனை ஆகுது. அப்ப நல்லா செய்ய முடியும், சிறப்பா செய்ய முடியும். ஆனாலும் கூட காசு பணம் துட்டு மணி சிந்தனை வந்துருச்சுன்னா கெடுத்து போடுறானுவோ என்றால் செவ்வாய் கிரகத்திற்கு வண்ண புகைப்படம் நாளை பிற்பகல் கிடைக்குமாமே. ஆமா,
இப்ப அடுத்ததா எல்லா பத்திரிகையிலும் தலைப்புச் செய்திகளா இன்னைக்கு இருக்கிறது தமிழக உள்ளாட்சி இடைத்தேர்தல் முடிவு. கோவை தூத்துக்குடி மேயர் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி. 4 நகராட்சி தலைவர் பதவி உட்பட பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியது அதிமுக. அதாவது 2 மேயர் 4 நகராட்சி தலைவர் விளக்கம் போட்டிருக்காங்க. அதுல இன்னமும் சொல்ல போனா அதனுடைய புள்ளி விவரத்தை எல்லாம் இந்த ஆங்கில ஏட்டில் பெயரில் உள்ள தமிழ் ஏட்டில் மாநகராட்சி மேயருக்கு 2 இடத்துக்கு தாங்க தேர்தல் நடந்துச்சு. 2லயும் அதிமுக வெற்றிங்க. ஓகே ரைட். பாஜக சுழி, காங்கிரஸ் சுழி, சுயேட்சைகள் சுழி என்பதாக வார்டு உறுப்பினருக்கு ஒரு 8 இடத்துல நடந்துச்சு. 8லயும் அதிமுக, மற்றவர்களுக்கெல்லாம் சுழி. நகராட்சி தலைவருக்கு 4 இடத்துல நடந்துச்சு. 4லயும் அதிமுக, மற்றவங்களுக்கெல்லாம் சுழி. ஆனா அந்த நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு உறுப்பினர் இருக்கிற வட்டம், அதுல 23 இடத்துல நடந்ததுல 20 இடத்தில் தான் அதிமுக வென்றிருக்கிறது. 3 இடங்களில் அதிமுக வெல்லவில்லை. அந்த 3 எங்க போச்சு? பாஜகவுக்கு போச்சா? ஏன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, பாஜகவினுடைய மாநில தலைவி, பதிவான ஓட்டுகளில் 1/3 பங்கு வாக்குகளை பெற்றுள்ளோம். தமிழகத்தில் மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா உருவெடுத்துள்ளது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. டாக்டர் அக்கா அப்ப பெருமையா சொல்லிக்கிறதாங்களே, அதுக்கு சொல்லும் பொழுது அண்ணா சாலை தமிழ்நாட்டுல நல்ல ஓட்டுக்கு டெபாசிட் தங்களுக்கு கிடைச்சிருச்சான், கள்ள ஓட்டுக்கு வெற்றி. தேர்தல் முடிவுகளை விமர்சிக்கும் தமிழிசை 2 பேரையும் எதிர்த்தோம். ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒன்னு அதிமுக, இன்னொன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாரு. அப்போ தேர்தல் ஆணையமும் உங்களுக்கு எதிரினா நீங்க தானே ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கீங்க மத்தியில, அவங்க தானே வழிகாட்டல் கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு. இந்த கேள்வியெல்லாம் ஜனங்க கேட்க மாட்டாங்கிற தைரியத்திலான சொல்லுதாவ என்றால், இதுல பேரூராட்சி தலைவர்களையும் கூட 6 இடத்தில் போட்டி நடந்தது, 6 இடத்திலும் அதிமுக வெற்றி அடைந்தது என்பதான பட்டியலும், வார்டு உறுப்பினர் அந்த பேரூராட்சிக்கு உட்பட்டு 37 இடத்தில் போட்டி நடந்தது, 27 தான் அதிமுக வென்றிருக்கிறது. ஐயோ பாவம், 5 இடத்துல பாசகவும், 3 இடத்துல காங்கிரஸும், 2 இடத்துல சுயேட்சையும் செவிச்சிருக்காவ. அதுலயும் கூட சுயேட்சத 2 இடத்துல ஜெயிச்சிருக்கிற அளவுக்கு நிலைமை வந்திருக்குன்னா பெரிய அளவுக்கு பாசக வெற்றி நீ இதை எப்படி சொல்லுவியோ? ஓ, டெபாசிட் வாங்கிட்டோம் சொல்லுதியலா என்று கேட்டால், இதுலயே தேர்தலை புறக்கணித்த கட்சிகளும் நடுநிலை வாக்காளர்களும் எங்களுக்கு வாக்களித்திருந்தால் பல இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம் சொல்றாங்க. வெற்றி பெறவில்லை, வாக்களிக்கலன்னு சொல்றாங்க. ஆமா, உள்ளபடியே அதிமுகவுக்கு போடுவதை விட பாசகவுக்கு போட்டு விடலாம் என்று திமுகவினுடைய வாக்காளர்கள் நினைப்பார்களா இல்லையான்னு கேள்விய திமுக பாஜகவுடன் போகுது, பேச போகுது. ஸ்டாலின் விரும்புறாரு, வார இருமுறை ஏட்ல போடு எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா அந்த வாக்காளர் தானாகவே பாஜக தானே போட்டிருப்பேன். அப்படி போட்டும் கூட இப்படித்தானா என்றால் அதை அண்ணா சாலை தமிழேடு உற்சாகம். உள்ளாட்சி தேர்தலில் அதிக ஓட்டுகளில் அள்ளியதால் பாஜக என்ன அதிக ஓட்டு அள்ளிட்டாங்களாமே, எதிர்பார்த்தபடியே அதிமுக அதிக இடங்களில் வெற்றி என்று சொல்லி திமுகவுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. திருநெல்வேலி மாநகராட்சியில உள்ள பகுதியில பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துல கவுன்சிலர் இடைத்தேர்தலில் தேமுதிக ஆதரவுல போட்டியிட்ட சுயேட்சை பால்ராஜ் 1450 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றுட்டாரு. கட்டம் கட்டி முதல் பகுதியிலே போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் அதிமுக வெற்றின்னு போடும்போது உண்மையை போடணும்ல, எதிர்த்தரப்புல வந்த செய்தி போடணும்ல. இப்படி ஒரு செய்தி இந்த ஒன்றியத்தில், பாளையங்கோட்டை ஒன்றியத்தில் 14 கவுன்சிலர் உள்ளனர். யூனியன் சேர்மனாக அதிமுகவை சேர்ந்த சொர்ணரமா இருக்காங்க. 6 கவுன்சிலர் ஆதரவு தான் இருக்கு. திமுகவுக்கு 5 கவுன்சிலர் இருக்காங்க. திமுக ஆதரவா இந்த சுயேட்சை தேமுதிக காரரு ஓட்டு போட்டா 8ன்னு ஆகி போகும். அதனால அதிமுக சேர்மனுக்கு எதிராக ஓட்டெடுப்பு நடந்தா திமுக வெற்றி பெற்றுவிடும் என்பதாகவும், டெபாசிட் பெற்ற பாஜக இதுவே பெரிய விஷயம்ங்க, ராமநாதபுரம் நகராட்சி தலைவர் தேர்தலில் நாங்க டெபாசிட் வாங்கிட்டோம் அப்படின்னு பெருமைப்படுதாகலாம். அவிய நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. வெற்றி பெறுதாக. ஆனா ஏடிஎம்கே வின்ஸ் தொண்டையார்பேட்டை சீட் பை 18,000 votes என்பது சென்னையில் இருக்கும் தண்டையார்பேட்டையில் 18,000 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க என்று சொன்னால் என்ன பெரிய அளவுக்கு வெற்றி தாங்க சென்னைக்குள்ள அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஆளுங்கட்சி இடைத்தேர்தல், உள்ளாட்சி இடைத்தேர்தல்
அம்பிட்டு தான் போங்க, எல்லாரும் புறக்கணிச்ச பிறகு செவிச்சது பெரிய மலையா என்ற கேள்வியும் என்ற குமுறலும் அறிவாலயத்தையும் கேட்பது நமக்கு அதில் இருக்கு என்றால், அதை விட பெருசா பக்கத்துல சத்தியமூர்த்தி பவன்ல நேற்று ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் பெரிய விஷயம். ஏன்னு கேட்டா, அந்த கூட்டத்தில் வந்து பேசியவர் ப. சிதம்பரம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்காக திட்டம் வகுக்கவில்லை, இந்தி பேசும் 11 மாநிலங்களுக்காகவே பாரதிய ஜனதா அரசு செயல்படுகிறது. சென்னையில் நடந்த கூட்டத்தில் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. அவர் ஏன் அப்படி சொல்றாரு? இந்த வில்லங்கமே என்னன்னு கேட்டா, நமக்கு எப்படி சத்தியமூர்த்தி பவன்ல ஞானதேசியன் என்ற மாநில தலைவருடைய ஒப்புதல் வாங்காமல், அனுமதி வாங்காமல், அவர்கிட்ட சொல்லாமல் கூட்டம் நடத்தினாரு தென் சென்னையினுடைய மாவட்ட பொறுப்பாளர் கராத்தே தியாகராஜன் சொல்றாங்களா? முதல்ல தென் சென்னை மாவட்டத்தை புடி, அதுக்கு பிறகு வந்து இறங்கு என்று சிதம்பரத்தினுடைய செயல் தந்திரம் சத்தியமூர்த்தி பவன்ல நேற்று வந்து இறங்கிருச்சா? இறங்கிய இடத்துல அவர் இறக்கி விட்ட உரை ஏன், எதற்காக, எப்படி என்பது ஒரு இடைவேளைக்கு பிறகு வரும். அதாவது நேற்று நடந்த அந்த கூட்டம் என்ன, சிதம்பரம் வந்து பேசினார, எங்க நடந்துச்சா? காமராஜர் அரங்கம், தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கம். ஓஹோ, அப்படியா? சத்தியமூர்த்தி பவன்ல இல்லையா? சரி. ஆனாலும் கூட வந்து அந்த அரங்கத்திற்கு பணத்தை கட்டினா வாங்கி தரலாம் போல் இருக்குது, வாடகைக்கு தெரியல எப்படி போனாங்களோ. பிஜேபி ரீஜியம் ப்ரமோட்ஸ் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ், சொல்பவர் ப. சிதம்பரம். இவர் முன்னாள் நிதி அமைச்சர். அவரு காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் ஆஃப் சவுத் சென்னையை அட்ரஸ் பண்ணும் பொழுது இப்படியாக பேசினார் எனும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி 89 விழுக்காடு வாக்குகளை 18 இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல 11 வாங்கியிருக்கிறது என்பதாக சொல்லியிருக்காரு. அப்ப முக்கியமா நீங்க வாங்கிய வாக்குகள்லயே மிக பெரும்பான்மையானது இந்தி பெல்ட்ல தான் வாங்கியிருக்கியோ அப்படின்னு சொன்னா, நாம கூட சொன்னோம், ஐயா உத்தரப்பிரதேசலயும் பீகார்லயும் தான் வாங்கியிருக்காரு, திருப்பி சொன்னோம் மோடி, அதனாலதான் மேல வைத்தாரு, இல்லைன்னா பிரதமர் தமிழ்நாட்டில இருந்து வர்ற முதலமைச்சர் போய் நிற்க வேண்டியிருக்கும் என்று சொன்னா, அதையும் சொல்லி போட்டு அதை வந்து ஹிந்து, ஹிந்தி அண்ட் ஹிந்துத்வா என்ற கொள்கையை அவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள். இதுவரை ப. சிதம்பரம் இந்தியை எதிர்த்து பேசியிருக்கிறாரா இத்தனை ஆண்டு அரசியல் வரலாற்றில் நமக்கு தெரியாது. அதே போல இந்து என்பதையும் இந்துத்வா என்பதையும் எதிர்த்து பேசியிருக்கிறாரா நமக்கு தெரியாது. அப்படி வரலாறை காணவில்லை. ஏன் பேசினார் தெரியல. அது இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ட்ரெண்ட் என்று, அது ஆபத்தான ஒரு போக்கு என்று மோடியை சொல்கிறார். இட் வில் கான்சிக்வன்சஸ் will be very severe for the country, இந்த நாட்டுக்கு இது பெரும் ஆபத்துக்களை விளைவிக்கும் என்பதாகவும் சொல்கிறார். 120 நாட்களில் மோடிக்கு இவ்வளவு மோசமான ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கிறார். It has just renamed programs unveiled by the Congress government. Finance Minister Arun Jaitley presented verbatim the interim budget of the Congress government என்று சொல்கிறார். அதாவது, நான் நிதியமைச்சராக ப. சிதம்பரம் ஆகிய நான் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது நான் முன்வைத்த அந்த நிதி அறிக்கையை, வரவு செலவு திட்ட அறிக்கையை அப்படியே ஒன்று விடாமல், அதில் உள்ள எழுத்து கூட புள்ளி விவரம் கூட விடாமல் இவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்பதா சொல்லிவிட்டாருங்க. இது மட்டுமா சொன்னாரு? ஆக்ரோஷமா வேற சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். சீன அதிபரிடம் நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் இந்தியாவில் சீன ஊடுருவல் இருந்தது. இது என்ன கொள்கை? அது முதல் கேள்வி. இன்னொன்னு, இலங்கை பிரச்சனையில் என்ன நடக்கிறது? மீனவர்களின் படகுகள் ஏன் விடுவிக்கப்படவில்லை? விடுவிக்க முடியாது என்று ராஜபக்சே கூறுகிறார். இதற்கு இந்திய பிரதமர் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறாரே, திருப்பிதான் வருது. அதாவது இவங்க என்ன பண்ணாங்க? இதுவரை 10 ஆண்டா ப. சிதம்பரம் உள்துறையிலையும் நிதியமைச்சரையும் மாறி மாறி இருந்தார். அப்பவும் சரி, எப்பவும் சரி, இப்படி சீனா விஷயத்துல எதிர்த்தோ அல்லது எல்லையை பற்றி சீரியஸாவோ அல்லது இலங்கைக்கு எதிராக தமிழருக்கு ஆதரவாகவோ பேசாத ஒரு வாய் பேசுகிறது என்று சொன்னால் ஏன் என்ற கேள்வி எந்திரிச்சுன்னா, இவரு அந்த குறிப்பா மோடி லெட் கவர்மெண்ட் போக்கசிங் ஒன்லி ஆன் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் பிசி என்பதாகவும், இந்தி பேசும் மாநிலங்களுக்காகவே பாஜக ஆட்சி நடக்கிறது, ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு என்பதாகவும் வந்திருக்கக்கூடிய செய்தியில இவர் மேலும்
என்ன குறிப்பா நம்ம சொன்னோமே புள்ளி விவரத்தை தான் மாத்திருக்காவாண்டு அதுல அவர் இன்னும் விளக்குறாரு. ஐயா தங்க கட்டுப்பாடுன்னு நான் சொல்லி தங்கத்துக்கு கொண்டாந்தேன் நேற்று பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு. அதுல நம்ம உள் விவகாரம் எல்லாம் நமக்கு இந்த திருச்சி வேலுச்சாமி உட்கார்ந்துருக்காரு என்ன விஷயம் கேட்டா அவர் சொல்லிவிட்டார் கட்டுப்பாடு கொண்டாந்தேன். அப்ப மோடி குதின்னு குதிச்சாரு என்ன எழுத்து இப்ப அவியலே கொண்டாடாவளே என்பதாக சொல்றார். அதே மாதிரி இந்த கேஷ் டிரான்ஸ்பர் என்று இருக்கிறதே பண பரிமாற்றம் என்று ஒவ்வொருத்தருக்கும் நேரடியா அவங்க வீட்டுல போய் பணம் சேரும் வங்கி கணக்கு எடுத்துக்கிடுங்க உங்களுக்காக ஜீரோ கணக்கு எடுக்கும் நாங்க கட்டவிழ்த்து விடுதோம் எல்லா வங்கிக்கும் சொல்லி போட்டோம் நான் தான் நிதியமைச்சர் சுற்றறிக்கை விட்டுட்டேன் என்றெல்லாம் நான் சொன்னேனே ஐயா பாசிதம்பரம் ஐயா நானு இப்ப அதையே தானே அவியலும் செய்தாவோ. ஆனா ஒரு மாற்றம் தெரியுமா அப்படிங்காரு. நான் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சொன்னேன். நான் சொல்லும் போது உங்கள் பணம் உங்கள் கையில்னு சொன்னேன். ஆனா அவிய இப்ப ஜட்டு தந்துங்காவோ என்று இந்தியில மாற்றியது தானே மாற்றம் என்று ஒரு புடி பிடிச்சார். இது கொஞ்சம் நல்லா தானே இருக்கு சுவையா இருக்கு என்று சொன்னால் அதே சமயம் அதிகாரம் குவிகிறது 10 எச்சரிக்கை கொடுக்கிறேன் மோடி அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காருங்க. ரொம்ப பெரிய விஷயம்ங்க. அதுல அதிகாரம் குவிதல் எல்லா அதிகாரத்தையும் பிரதமர் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இதுவரை இல்லாத அளவுக்கு வச்சுக்கிறாரு. அமைச்சர்களுக்கு எதுவுமே கொடுக்கல. நமக்கு ஞாபகம் வருது என்ன இந்த சல்மான் குர்ஷித் ஒரு நடுத்தனத்தை பேசும் பொழுது முந்தா நேத்து ஆங்கில காட்சி ஊடகத்துல ஐயா வெளிவிவகாரத்துறை அமைச்சரா நான் தான் இருந்தேன் வெளிவிவகாரத்துறை அமைச்சரா சுஷ்மா ஸ்வராஜ் இருக்காங்க ஐயா அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டுக்கணும் ஐயா மோடி கலந்துக்கிடவே மாட்டாங்க ஐயா அப்படின்னு போட்டாரே ஒரு போடு. அது நமக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம சிதம்பரம் என்ன சொல்லுதாரு ஒவ்வொரு அமைச்சகத்திலும் உள்ள செயலாளர்கள்லாம் தன் கையில நேரடியா பேசுங்கன்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டாருங்கோ இது ஆபத்துங்கோ இது ரொம்ப ஆபத்தா போய் முடியுங்கோ. ஏன்னு கேட்டா இந்த 2 விஷயமும் நமக்கு இந்தியும் இந்துத்துவாவும் ஆபத்தாக போய் முடியக்கூடிய போக்கு இருக்கிறது என்று சிதம்பரம் சொல்லி பிரதமர் மோடி எந்த அமைச்சரையும் செயல்பட விடாமல் பொம்மைகளாக மாற்றி வைத்துள்ளார். செயலாளருக்கு அதிகாரம் செயலாளர்களுக்கு கொடுத்துள்ளார் என்று தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயல் வீரர்கள் கூட்டத்தில் அப்படியே எந்திரிச்சு பேசி போட்டாரு. பக்கத்துல கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு கராத்தே தியாகராஜா இருக்காரு செல்வ பிறந்தகை இந்த கோஷ்டியில இருந்து அந்த கோஷ்டி போயிட்டாருன்னு முன்னால வந்துச்சோ வாசன் கோஷ்டிக்கு என்று நாம் கேட்டால் வாசனும் கூட இன்னொரு பக்கம் அது எப்படி நீங்க என்ன ராஜபக்சேக்கு நடத்துற கூட்டத்தில் போய் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக போலாம் அப்படிங்காரு. இப்ப என்ன தெரியுதுன்னா காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டுல இனப்பிரச்சனை பேசுங்கோ ஈழப்பிரச்சனை பேசுங்கோ ஈழத்தமிழர்காரா பேசுங்கோ ராஜபக்சே எதிர்ங்கோ என்று சொல்லிட்டா போல் இருக்கு. அதுல நான் கோஷ்டி என் கோஷ்டியா உன் கோஷ்டியான வாசன் கோஷ்டி ப சிதம்பரம் கோஷ்டி. இதுல ப சிதம்பரம் இவர் தான் மாநில தலைவரா வரப்போறாருன்னு பேச்சு அடிபடும் போது நான் வராட்டாலும் பரவாயில்லைங்க பீட்டர் சொந்த பரவாயில்லங்காரா இது ஒரு வில்லங்கா இல்லையா உங்களை வரவிட மாட்டோம் என்று சொல்லி போட்டு அவரு அங்க உட்கார்ந்துக்கிட்டு சுதர்சன் ஆட்சியப்பன் சொல்லுதாராம் அதே மாவட்டத்துக்காரரு. சரி அவருக்கு பின்னாலே என்னையா இருக்குது ஆளு இவருக்கு பின்னாலையும் பெருசா இல்லையா வாசங்கோசிக்கு பின்னாலதானே அதிகமா ஆள் இருக்கு. அதுல இவரால் பீட்டர் எடுக்கப்பட்டாலும் வாசங்கோசியா இருந்தாலும் அவர் இந்த பக்கம் போயிருமே என்ற கேள்வி கேட்டா ஹாரூன் பாய் நிக்கிறாருங்க. அகமது பட்டேல் சல்மான் குர்ஷித் மூலம் அவரும் முயற்சி பண்றாருங்க சோனியா காந்திட்ட மாநில தலைவருக்கு. அவர் அப்படி கூட்டமும் வரும் யாரு வந்தாலும் அவர் எடுத்து கொடுப்பாரு அப்படியே அது அப்படியே எடுத்து கொடுத்து அது பயங்கரமா தமிழ்நாடு காங்கிரஸ் முன்ன கொண்டு போயிரும் போல இருக்கு. ஆனா யார் வரணும்னு கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கிறாரு. தமிழக அரசியலை பொறுத்தவரையில் தலைவர்களை முன்வைத்துதான் அரசியல் நடக்கிறது. ஆகவே நமக்கு முதல் அமைச்சராக வரக்கூடிய தகுதி படைத்த தலைவர் வேண்டும். ஓஹோ அவர் தான் நம்முடைய கட்சியின் தலைவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு கார்த்திக் பேசியிருக்கிறாரா யாரை பத்தி பேசியிருப்பார்? ஓஹோ அப்படியானால் தன் தந்தை என்று சொல்லாமல் எப்படி தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்லும் பொழுது ஐயா என்ன தலைவர் என்றே சொல்லுவாரோ கனிமொழி சொல்லும் பொழுது தலைவர் என்றோ கலைஞரை அழைப்பார்களோ அதுபோல தலைவருக்கான தகுதி எங்க அப்பாக்கு தான் இருக்கு என்று சொல்லாம சொல்லி போட்டாரா கார்த்திக் சிதம்பரம். ஆனா எதற்காக இவ்வளவு தூரம் வேகமா மோடி அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாரு இவர் எதுவும் குத்தி விட்டாரா அவரு என்று கேட்டால் சிபிஐ ஃபால்ஸ் சிதம்பரம் ஃபார் அப்ரூவிங் ஏர்செல் மேக்சிஸ் டீல் என்பதாக
அம்பத்தூரிலிருந்து வரும் ஆங்கில ஏட்டில் தலைப்புச் செய்தியா போட்டு ஏஜென்சி டெல்ஸ் 2G கோர்ட் தட் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் கிளியர்ட் 3500 crore என்ன என்று 3500 கோடி டீல் பண்ணும் பொழுது இந்த இரண்டாவது அலைக்கற்றை வரிசை தலைமுறை அலைக்கற்றை வரிசை என்பதில் தோ his powers were limited to 600 crore இந்த ஏர்செல் மேக்சிஸ் என்ற டீல்ல அந்த அனந்தராமனா மேக்சிஸ்காரர் சொல்லி போட்டு மலேசியாவில இருந்து அவர் வந்து நடத்தியதுல 3500 கோடி வரை டீல் நடந்திருக்கியா பேரம், அதுல போயிருக்கியா காசு, 600 கோடி வரதாயா ஓகே ரைட் சொல்லலாம். நிதியமைச்சர் உட்கார்ந்துக்கிட்டு இவர் 3500 கோடிக்கு சொல்லி போட்டார் ஐயா, அதனாலதான் ஐயா இவரை கேள்வி கேட்க போறோம் என்பதாக சொல்லி அந்த நிறுவனத்தினுடைய அதிபருடைய மனைவி பேர்ல தான் 82 விழுக்காடு அந்த தொலைக்காட்சியில இருக்கு என்பதாகவும் எடுத்து போட்டிருக்காங்களே. இந்த நெருக்கடியில தான் தலைவர் வந்து இப்படி மோடிக்கு எதிராக பேசி போட்டாரா நீங்க நினைக்க கூடாது. அவர் உண்மையை பேசினாரா இல்லையான்னு தான் பார்க்கணும். பிசி எர்டு இன் கிராண்டிங் நாடு டு டீல் சேஸ் சிபிஐ என்று வரும்பொழுது இன்னொரு கதையும் வருது. சாரதா சிட்பண்ட் கேஸ்ல காங்கிரஸ் எம்பி குவிஸ்ட் பை சிபிஐ. அப்போ இந்த இவருடைய மனைவி நளினியை பற்றி இதே மாதிரி விசாரணை வந்துச்சு, நேற்று வந்துச்சா. இப்ப காங்கிரஸ் எம்பி ஒருத்தரையும் கேள்வி கேட்காங்கன்னு வந்துருச்சா. இந்த சிட்டு பண்டு பூரா சீட்டு பண்டு ஆகுதா என்றால் ஆமாங்கோ. ஃபார்மர் ஒடிசா ஏஜி அரஸ்டட் பை சிபிஐ இன் சிட்டு பண்டு ஸ்கேம் என்பதாக அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரலா அவரே கூட முன்னாள் வந்து கைதாயிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய சீட்டு பண்டு ஆக்கிவிட்டாவளா. அதனால சிட்டு பண்டு பூரா இது மாதிரி சீட்டு பண்டான்னு பார்க்க வேண்டிய நிலைமை ஒரு பக்கம் இருக்கு என்று சொன்னால், இதுக்கு மத்தியில தான் உண்மையா பொய்யா, ஏமாத்தினார்களா உண்மையை சொன்னார்களா என்று தெரியலையே. எல்லையில நீங்க வரக்கூடாதியா, உள்ளுக்கு அது தொல்லையா என்று மோடி சொன்னாரு. சரியா வல்ல இந்தா பாரு தொலைபேசி புட்ட நீக்கி போயிட்டாவோ என்று அவரு சொன்னாரு. எல்லை தாண்டி வந்தவர் என்ன, எல்லை தாண்டி சீன பிரதமர் வரலாம் ஐயா, பேசலாம் ஐயா, ஒப்பந்தம் போடலாம் ஐயா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் கோப்புகளை மாத்திக்கலாம் ஐயா. ஆனா அது எல்லை தாண்டிய பயங்கரவாதமா இருக்கக்கூடாதுல்ல என்ற கேள்வி இங்கெல்லாம் வந்து சந்தேகம் வரும்போதுதான் அப்போ அங்கிருந்து ஜி ஜின் பிங் என்ன பண்ணிட்டாருன்னா, ஜின்ஜியாங் blast put China's tussle with terror back in focus என்பதாகவும் இந்திய எல்லையை தாண்டிய சீன ராணுவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை. சீன ராணுவ உயர் அதிகாரிகள் திடீர் மாற்றம், சீன அதிபர் அதிரடி நடவடிக்கை. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க என்று சொன்னா, சீனாவில் நல்லதும் செய்யறாங்களா, நீங்க மீறி போனவங்க தப்பான ஆளுங்க நடவடிக்கை எடுக்காரா, உண்மைதானா என்று கேட்டா, Chinese President Xi demands absolute loyalty from PLA. மக்கள் விடுதலை படை என்று அங்கே இருக்கிறது. அந்த மக்கள் விடுதலை படையை நீ முழுமையான விசுவாசத்தை எங்களுக்கு செலுத்துங்கள் என்று அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கும் சீன அதிபர் ஜி ஜின் பிங் கேட்கிறாராம் மக்கள் விடுதலை படை கூட்டத்தில். அப்போ அங்க பொறுத்தவரை இவர்தான் அந்த மக்கள் விடுதலை படைக்கும் ஒட்டுமொத்த பிடியில் வைத்திருப்பவர். அது ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிடியில் மக்கள் விடுதலை படை இருக்கும், வழிகாட்டலில் இருக்கும், தலைமையில் இருக்கும். சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இந்த ஜி ஜின் பிங் தான். இவர் மறுபடியும் அரசாங்கத்துக்கும் அதிபராக, பிரசிடென்டாக, குடியரசுத் தலைவராக நம்ம மார்க்சிஸ்ட் கட்சி வந்து தொலைக்காட்சியில் சொன்ன அருணன் சொல்ற வார்த்தையில ஜனாதிபதியாக, ஏயா ஜனாதிபதியை குடியரசுத் தலைவர் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சியா, இன்னமும் மார்க்சிஸ்ட் கட்சி அருணனுக்கு அப்படித்தான் வருதான்னு கேட்டா, அவர் வந்து இப்படி பேசுவதில் நிறைய உள்ளுக்கு வில்லங்க இருக்கும் போல் இருக்கு. ஒரு இடைவேளைக்கு பிறகுதான், அதாவது சீனா ஒரு பக்கம் சொல்லுதான், Xi's visit removed suspicions சைனா. அதாவது இந்தியாவுக்கு, இந்திய மக்களுக்கு, இந்திய ஊடகங்களுக்கு, இந்திய அரசாங்கத்திற்கு சீனா மீது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சந்தேக பார்வை இருந்தது. அதை ஜி ஜின் பிங் அங்க போய் வந்ததுனால அந்த சந்தேக பார்வை நீங்கி போச்சு. எங்கய்யா நீங்கிச்சு, சீனாக்காரர்களை எங்க நீங்கிச்சு, நீங்க தான் உள்ள வாரியோ வெளியே போறியோ, அதனால எப்படி நீங்க என்ற கேள்வியை நாம கேட்டா, சைனா புஷஸ்
என்ன சீன ராணுவம் உள்ள வந்து புஷ் பண்ணிச்சுன்னா இந்தியன் ட்ரூப்ஸ் மேக் டாக்டிக்கல் ரிட்ரீட் அட் ஒன் ஸ்பாட். ஒரே இடத்துல இந்திய ராணுவம் அப்படி பின்வாங்கிட்டான். மோதல் நடக்காமையே இப்பத்தானே சென்னை வருது சனத்துக்கு நாடகமாண்டு. ஆர்மி சீஃப் கால்ஸ் ஆஃப் பூட்டான் ட்ரிப் என்பதாக பூட்டான் போவதாக இருந்த நம்ம ராணுவ தளபதி அப்படியே அதை கேன்சல் பண்ணிட்டாரா. ஜி ராஸ் PLA பிராஸ் ஓவர் LAC ஃபேஸ் ஆஃப் என்று ஏற்கனவே நீங்கள் சுட்டிக்காட்டியபடி இந்த ஜி வந்து நடவடிக்கை எடுத்து போட்டாரு மீறி போனவங்க மேல என்பதாக ஒரு செய்தி வந்தா அதுக்கு பேர் தான் அதுதான் கேட்டா பி ரெடி ஃபார் வார். ஜி டெல்ஸ் PLA. பெய்ஜிங் ஆல்சோ சேஸ் நோ நீட் ஃபார் நியூ டெல்லி டு பி சஸ்பீஷியஸ் என்று ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் மக்கள் விடுதலை படையை பார்த்து போருக்கெல்லாம் தயாரா இருங்க, சந்தேகமா இருக்கு ஐயா, நம்ம கேட்போம் சந்தேகமா இருக்கு ஐயா என்று கேட்டால் their compared readiness and improve their compared readiness and sharpen their ability to win a regional war in the age of information technology. இன்றைக்கு உயர் தொழில்நுட்பத்தினுடைய காலம். அதனால் பிராந்திய போருக்கு வெற்றி பெறுவதற்கு தயாராகுங்கள். ஓஹோ, இது உயர் தொழில்நுட்ப போர்னு வேற ஒரு போரா? நிலத்தின் மூலம் உள்ள தரைப்படை போர் இல்லையா? ஏவுகணை வீசற ஏவுகணை போர் இல்லையா? விமான தாங்கி மூலமாக வந்து குண்டுமலை பொறிகிற போர் இல்லையா? உயர் தொழில்நுட்ப போரா? இப்படி நாம கேள்வி கேட்கணும். கேட்டாத்தான் have a better understanding of international and domestic security situations. நாங்க இந்தியா கூட உலக சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுக்காக ஒரு சரிக்கட்டல் பண்ணி நல்லுறவு வச்சுக்கிடுவோம், ஜாக்கிரதை, இதெல்லாம் படிக்கணும், அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க மட்டும் மோதிக்கிட்டு இருக்காதியோ அப்படின்னு சொல்லுதாரா என்ற விஷயமும் கூட நமக்கு கேள்வியாக எழுகிறது. அதனால் எப்படியோ நல்லது நடந்தால் சரி, உங்கள் அதிகாரிகள் அவருக்கு வேண்டிய அதிகாரிகளை மேல தூக்கி விட்டாரா, 2-3 அதிகாரிகளை நடவடிக்கை எடுத்தாரா. இந்த வில்லங்கத்தை சீன ராணுவ உயர் அதிகாரிகள் திடீர் மாற்றம் என்று சொல்லி தேனத்தந்தி போட்டிருந்தது நீங்க முதல்ல படிச்சியோ என்று சொன்னால் நமக்கு இன்னொரு கேள்வி வந்துருச்சுங்கோ. நேத்து ஆங்கில காட்சி ஊடகத்தில் அப்படியே போடுதாவா, குஜராத்தில் இருந்து நம்ம அதிகாரிகளே, குஜராத் அதிகாரிகளே அருணாச்சல பிரதேசம் பிரச்சனையில் உள்ள பகுதின்னு ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆஹா, பிரச்சனைக்குள்ளான பகுதினா டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. இன்னமும் யாருக்கு, சீனாவுக்கா இந்தியாவுக்கான்னு தெரியலன்னு அர்த்தம். அப்படி போட்டுட்டாவளா? இது என்னையா இது புது வில்லங்கம்னு கேட்டா, குஜராத் என்ற மாநிலத்திற்கு தான் சீன அதிபரான அந்த ஜி ஜின்பிங் வந்தாரு. குஜராத் என்ற மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரான இந்நாள் பிரதமரான நரேந்திர மோடி தான் அவரை வரவேற்றாரு. அந்த குஜராத்ல இருக்கிற அரசாங்கத்தின் தலைமை செயலாளர் ஒரு வரைபடம் வெளியிடுறாரு. அந்த வரைபடத்துல அருணாச்சல் பிரதேசத்துல தான் ஸ்டாப்பிள் விசா என்று சொல்லி, இது எங்க பகுதி, ஒரு தாள்ல உங்களுக்கு இந்திய பாஸ்போர்ட் நீங்க கொண்டாட வேண்டாம், சீனாவில இருந்தே ஒரு தாள்ல நாங்களே விசா கொடுப்போம் என்று அங்குள்ள மக்களுக்கு கொடுத்து சீனாவுக்கு கூப்பிட்டு விடுதாவோ என்ற வில்லங்க வந்துச்சு. அந்த அருணாச்சல் பிரதேச பகுதிய சீனா ஏற்கனவே எங்கள் பகுதின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இல்லையா, நாங்க தனி மாநிலம் என்னது ஆக்கி போட்டோம் இந்தியாவுக்கு தான் என்று இந்திய அரசு சொல்லிச்சு. எவிய சொன்னது உண்மைன்னு நமக்கு புரியல, விளங்காம முக்கியம். இப்ப குஜராத்தில் இருக்கக்கூடிய இதுவரை காங்கிரஸ் ஆண்டது இந்திய அரசை, இப்பொழுது பாஜக ஆள்கிறது இந்திய அரசை. அப்பொழுது ஆண்டது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, இப்பொழுது ஆளுது தேசிய ஜனநாயக கூட்டணி. குஜராத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் என்ற அரசு அதிகாரியே ஒரு வரைபடத்தில் அருணாச்சல் பிரதேசத்தை இந்த மாதிரி விவாதத்திற்குள்ள பிரச்சனைக்குரிய பகுதி, யாருக்கும் சொந்தமில்லாத பகுதி மாதிரி போட்டா, டிஸ்பியூட்டட் ஏரியான்னு போட்டா நமக்கு சந்தேகம் வந்துருச்சுங்கோ என்றால் இது மட்டுமா போட்டாரு? ஆக்சாச்சின் என்று சொல்லி நாம் இந்த நிகழ்ச்சியில் இருந்து சொன்னோமே, மக்மோகன் எல்லை கோடு என்று சொல்லி மக்மோகன் ஒரு டிராயிங் வரைகிறவர்கிட்ட வரைபட அதிகாரிட்ட கொடுத்து போட்டாங்க. ஈழாந்துக்காரன் வெளியே போகும் பொழுது அவரு பிரம்மபுத்திரால அந்த பக்கம் 6 மாதம் இந்த பக்கம் 6 மாதம் நதி ஓடுதுன்னா நடுவில் இருக்கிற பகுதி பேர் அக்சாச்சின் பகுதி என்று. அதனால அவியலுக்கு அவியன்னு சொல்லுதாவோ இவியலுக்கு இவியன்னு சொல்லுதாவோன்னு சொன்னோமே, அதையும் கூட வெள்ளை வண்ணத்தில் சீனாவை போட்டு அந்த வெள்ளை வண்ணத்திற்குள் அக்சாச்சின் பகுதியையும் போட்டு விட்டார் ஐயா. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற குஜராத்தினுடைய தலைமை செயலாளர் தன் வரைபடத்தில் வெளியே விட்ட வரைபடத்தில் சொன்னா இப்ப சந்தேகம்லாம் வந்துருச்சு.
ஏற்கனவே நடுவண் அரசினுடைய வழிகாட்டல் போன ஆட்சியிலையா உள்துறையில் இருந்து சொன்னாங்களா தெரியல. சிவகாசியில் இருந்து வந்த ஒரு வரைபடத்துலதான் நீங்க காஷ்மீர் சீனாவுக்கு சொந்தம் என்பது போல, என்ன பாகிஸ்தானுக்கு சொந்தமா அல்லது என்பது போல போட்டுட்டு அதுல ஒரு பகுதியை அருணாச்சல பிரதேசத்தையும் அதே மாதிரி போட்டுட்டு வரைபடம் வந்துச்சுன்னு பிரச்சனை வந்துச்சா? போற போக்குல நடுவண் அரசு இந்த ஏற்பாடு பண்ணிருச்சா? உள்துறைக்கு தெரியாம நடக்குமா நம்ம கேட்டோமா இந்த நிகழ்ச்சியில? இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலையும் இப்படி அதிகாரி மூலம் வரைபடம் விடுதியலா? அப்ப இந்தியாவில இதுவரை நீங்க சொல்லிட்டு வந்தது பொய்யா? உண்மையை சொல்லிவிடுங்க ஐயா. அருணாச்சல பிரதேசமும் இந்த அக்ஷாச்சின் பகுதியும் நமக்கு சொந்தம் இல்லைங்க ஐயா, சீனாவுக்கு தான் சொந்தம், இதுவரை பொய் சொல்லிவிட்டோம் ஐயா என்று சொல்லுங்க. நம்ம மக்கள் மன்னிக்கிறாங்க. ஆனா நம்ம மக்கள்கிட்ட எங்களுக்கு தான் சொந்தம் சொல்றது, அங்க போய் உங்களுக்கு சொந்தம் உண்மைதான் ஒத்துக்கிறதாங்களா நமக்கு தெரியல. பேச்சுவார்த்தை ரகசியமா பேசுறாங்களே என்னன்னு புரியல. ஆனா நீங்க விட்ட வரைபடத்துல இவ்வளவு வில்லங்க இருக்க என்ற கேள்வி தானே எழுந்தா? இல்ல தப்புத்தேன், அதை நாங்க மாற்றி வேற வரைபடம் விட சொல்லுதோம் என்று பாஜக தலைமையில சொல்லிச்சான். இத்தனையும் நேற்று ஆங்கில காட்சி ஊடகத்தில் வரைபடம் மேப்பையே போட்டுதாங்க ஐயா வண்ணத்துல. அந்த அளவுக்கு உண்மைகள் வெளியே வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஏன் தலாய்லாமாவை மன்மோகனும் சந்திச்சிருக்காங்க? இதுதான் வில்லங்கமே. தலாய்லாமா என்பவரை பற்றி நாம் ஏற்கனவே சொன்னோம். அமெரிக்கா சொல்லிச்சு, தலாய்லாமாவை இறக்கிச்சு, தங்கத்தை கொண்டாந்து நேருட்ட கொடுக்க சொன்னதாக ஒரு காது செவிவழி செய்தி வந்துச்சு, நமக்கு தெரியல. ஆனாலும் கூட தலாய்லாமா ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு வந்தாருன்னா அவர் தம்பி பஞ்சன்லாமா சீனா கூட சேர்ந்துகிட்டே திபேத்துக்கு வாழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, திபேத்துக்கு தனி நாடு தனி அரசாங்கம் இந்தா இருக்கிறோம், இந்த 10,000 30,000 பேருக்குள்ள நாங்க ஒரு தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், எங்களுக்கு பேர் தனி பார்லிமெண்ட் என்று தரம்சாலாவில் பல்வேறு கோடிக்கணக்கான பணத்துடன் பொருளும் தலாய் லாமாக்கள் இருக்க காரணமே அமெரிக்காவினுடைய செல்வாக்கில் ஐநாவினுடைய அகதிகளை கவனிக்கின்ற ஹை கமிஷன், என்ன யூஎன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்று சொல்லக்கூடிய UNHCR கோடிக்கணக்கான ரூபாயை தலாய்லாமா கும்பலுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு இந்திய அரசை ஒழுங்கா நீ பராமரின்னு சொல்லி போட்டு, நீ பராமரிக்காத தமிழ் அகதிகள் லட்சக்கணக்கா வந்தாலும் அவர்களுக்கு எதுவும் ஐநாவின் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தலாய்லாமா சீனாவுடன் நல்லுறவை மோடி ஏற்படுத்தும் நேரம் பார்த்து மன்மோகனை சந்திச்சு ரகசியமா பேசுற மாதிரி இல்லங்க படங்கள் போட்டிருக்கு, ரகசியமா பேசிக்கிறதாவோ இதுதானே சந்தேகத்தை கிளப்புது என்றால், ஹாங்காங்குக்கு நிர்வாக சுயாட்சி, சீன கட்டுப்பாட்டை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் என்று லட்சக்கணக்கான மாணவர்கள் அப்படியே டங்கு டங்கு டங்குன்னு வர்றாங்க. ஆங்கில பெயர் கொண்ட தமிழ் ஏட்டுல போட்டு வெளிப்படையான தேர்தல் நடத்த ஹாங்காங்கில் வலியுறுத்தி சீன அரசுக்கு எதிராக வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சீன பல்கலைக்கழக மாணவர்கள். அப்ப இதையும் தூண்டி விடுதாங்களா அமெரிக்கா? நமக்கு தெரியாது என்றால் ஒண்ணு மட்டும் இது அங்க உள்ளது தெரியாது இருக்கட்டுங்க, நம்ம ஊர்ல மகாராஷ்டிரா நடக்குதே நமக்கு தெரியல, இன்னும் தெரியல. அது எல்லா மாநிலத்திலும் கடைசி தேர்தல் நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும் கூட இழுபறியில் இருக்கும் போல இருக்குது. பாஜக சிவசேனா. பிஜேபி keeps options open on ties with Shivsena. Fresh proposal of 130 seats sent. Says Rudy. ஓஹோ, அதாவது பிஜேபி keeps options open on ties with Shivsena. என்ன இதுல ஐயா கடைசி நேரத்துல கூட நாங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க வாங்க, கூட்டணி எல்லாம் உடைக்காதியோ. அமித்ஷா நேற்று காட்சி ஊடகத்துக்காட்டுதான். அமித்ஷா தொலைபேசியில பேசினாரா உத்தவ் தாக்கரேட்ட. அவர் யாரு தாக்கரே என்றால் பால் தாக்கரே மகன், சிவசேனா தலைவர், நான் தான் முதல்வர்னு சொல்லிக்கிட்டவரு. அவரு நிக்காருன்னா என்ன சொல்லுதாரு, உங்களுக்கு 119 இடம் தான், அதனால அதை வாங்கிட்டு போயிருங்க, 117 முதல்ல சொன்னோம், 119 எடுத்துக்கிடுங்க பாஜக சொன்னார். அமித்ஷா சொல்லுதாரு கூட்டணி முறிய வேண்டாம், கடைசி நேரத்தில் கூட மறுபடியும் பரிசீலனை பண்ணுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, நீங்க மாத்துங்க என்று கேட்டாரா நேரடியா. பாஜக உள்ள தலைவர்கள் ஒருத்தர் என்ன சொல்லுதாரு, அதாவது இந்த ராஜீவ் பிரதாப் ருதி அவர் என்ன சொல்லுதாருன்னா ஒரு பொதுச் செயலாளர், we won't pull the plug, நாங்க பிளக்க உருவ மாட்டோம் ஐயா பிஜேபிக்கும் சிவசேனாக்கும் உள்ள கூட்டணியா. we are hopeful that a solution will be found, சீக்கிரத்தில் தீர்வு வரும்னு எதிர்பார்க்கோம் ஐயா. the general consensus in the party was that we should work to preserve the alliance. நாங்க பொதுவா பாஜகக்குள்ள என்ன பேசிக்கிறோம்னா இந்த கூட்டணியை தக்க வைக்கணும் தான் பேசிக்கிறோம்.
நாங்க வந்து இறங்கிடுவோம் மோடி எல்லாம் பேசல. நேற்று காட்சி ஊடகத்தில் ஆங்கிலத்தில் காட்டுதாவ, ஐயா 2013 மோடி தான் வரப்போறாரு, அவர் தான் பிரச்சார குழு தலைவர், அவரை பிரதமரா வேட்பாளராக கொண்டாடணும் என்றெல்லாம் பாஜக விவாதிக்கும் போது சுஷ்மா ஸ்வராஜ் தான் பிரதமருக்கு லாயக்கான ஆள்னு சொன்னவர் தானே அந்த உத்தவ. இதை எடுத்து அப்படி போடுதாவ, பழசெல்லாம் போட்டு போட்டு கிளறி விட்டு காட்சி ஊடகத்திலிருந்து கலைச்சு விட்டுருவிய போல் இருக்கியா சீட்டு கட்ட அப்படின்னு நம்ம கேட்டா, இத்தனை வில்லங்கங்களுக்கு மத்தியில் பிளான் பி ரெடி சேஸ் மோடிஸ் மகாராஷ்டிரா ட்ரபிள் ஷூட்டர் என்பதாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த மோடி ஆளு சொல்லுதாராம், நாங்க 25 ஆண்டா இருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பதை உடனே உடைக்கதை யோசிக்க மாட்டோம், ஆனாலும் கூட உடைஞ்சு போச்சுன்னா பி டீம் ஒண்ணு தயாரா வச்சிருக்கோம் அப்படின்னா தேசியவாத காங்கிரஸ் கூட தனியார் ரகசிய வாய்ப்பை பேசுறாங்கன்னு ஒரு செய்தி காட்சி ஊடகத்தில் ஓடுது. அவங்க காங்கிரஸோடவும் பேசுறாங்க, இங்கேயும் பேசுவாங்க போல. ஓ அப்படியா? ஆனால் பட்டியல் போட்டு அங்க அசம்பிளி தேர்தலில் 1995ஆம் ஆண்டு 12.80 விழுக்காடு வாங்கிய பாஜக வாக்குகளும் 16.39 வாக்குகள் வாங்கிய சிவசேனாவும் 1999ஆம் ஆண்டில் 14.54 வாக்கு பாஜகவும் 17.33 சிவசேனாவும், அசம்பிளி 2004 தேர்தலில் 13.67 பாஜகவும் 19.97 சிவசேனாவும், அதே போல 2009 சட்டமன்ற தேர்தலில் 14.2 பாஜகவும் 16.20 சிவசேனாவும். சிவசேனா விழுக்காடு அதிகம் தான் வாங்கியிருக்கு. ஆனால் தேர்தலில் இருக்கைகள் தொகுதிகள் வெற்றி பெற்றதுல 2095 விட 99 விட 2004 விட 2009 44 தொகுதிகளை வெற்றி பெற்ற சிவசேனாவை விட 46 தொகுதி பாஜக வெற்றி பெற்றுச்சு. நாங்க முன்ன போயிட்டோம் தொகுதியில விழுக்காடு குறைஞ்சாலும் அதனால விட மாட்டோம்னு துள்ளுவாங்கல்ல, இது மாதிரி துள்ள ஆரம்பிச்சிட்டாங்க என்பது அங்க உள்ள வில்லங்கம். என்றால் பிஜேபி பிக் பிரதர் ஆட்டிடியூட் கில்லிங் டை அப் சேனா, இவங்க பெரிய எண்ண மனோபாவத்தோட அணுகுதாங்க ஐயா, அதனாலதான் கூட்டணியை உடஞ்சு போகும் என்று அவிய சொல்ல, காங்கிரஸ் என்சிபி டு ஃபிகர் வே அவுட் ஆஃப் டெட்லாக் என்பதாக அவியல காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இது தேசியவாதத்துக்கும் மத்தியில இழுபறியா தான் நிக்கி என்று அவிய சொல்ல, கூட்டணி மாற கட்சிகள் முயற்சி பண்ணுதாக என்று கச்சேரி சாலை நாளேடு சொல்ல, டாக்ஸ் வித் என்சிபி கோயிங் ஆன் இன் செப்பரேட் ட்ராக் என்று தேசியவாத காங்கிரஸ் பிரபுல்ல பட்டேல் சொல்ல, ஸ்பிளிட் வித் என்சிபி மோர் லைக்லின்னு காங்கிரஸ் சொல்ல, தேசியவாத காங்கிரஸ் சொல்லுது பேசுதோம் வேற வெவ்வேறு வழியிலன்னு, காங்கிரஸ் சொல்லுது அநேகமா தேசியவாத காங்கிரஸ் கூட உடஞ்சு போகும் என்று சொல்லுதுனால ஒரு சிறிய இடைவேளை. அதாவது நேற்று அண்ணா சாலை ஆங்கில ஏட்டிலேயே வெரிடிக்ட் வில் நாட் டென்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹோல்ட் ஓவர் ஏடிஎம்கே என்பதாக பெங்களூர் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு என்ன வந்தாலும் ஜெயலலிதாக்கு எதிராக வந்தாலும் அதனால அதிமுக கட்சி மேல அவைகளுக்குள்ள புடி ஒன்றும் தளராது, அதிமுகவில் எந்த மாற்றமும் வராது ஓ அப்படின்னு அர்த்தத்தில் அவைய போட்டு வரலாற்றில் இதுவரை வந்த ஒவ்வொரு வழக்கையும் அந்த 2000ஆவது ஆண்டுல பிப்ரவரி 2ஆம் தேதி, அக்டோபர் 9ஆம் தேதி, ஏப்ரல் மே மாதம் 2001, அப்புறம் மே 14 2001, செப்டம்பர் 21, டிசம்பர் 4, மார்ச் 2 2002 இப்படியா வந்த தீர்ப்புகள் எல்லாம் எதிராக வந்தாலும் அப்படியே தட்டி தட்டி விட்டா. இது என்னமோ எப்படி இருக்குன்னா, இந்த மகாபாரதத்துல அங்கிருந்து அம்ப விட இவிய பதில் அம்புக்கு விட்டு அப்படின்னு இந்த அம்பெல்லாம் உடஞ்சு போற மாதிரி என்ன இவிய வந்து எடுத்து போட்டிருக்காவோ அப்படி ஒரு கட்டுரைய என்று சொன்னார். இன்றைக்கு என்ன எப்படி எழுதி அதே அண்ணா சாலை ஆங்கிலேயத்துல கன்விக்ஷன் வில் அட்ராக்ட் இன்ஸ்டன்ட் டிஸ்குவாலிபிகேஷன் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது சட்ட வல்லுநர்கள் சொன்னார்கள், ஐயா எப்ப வந்துச்சோ ஒரு தீர்ப்புல தண்டனைன்னு சொல்லி சொத்து குவிப்பு வழக்குலயோ வருமான வரி வழக்குலயோ எதுவும் இல்ல வந்துச்சுண்டா பதவி இழந்துதான் ஆகணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் என்பதாக சட்ட வல்லுநர்கள் சொல்லுதாவோ என்று சொல்லி ஆப்டர் த சுப்ரீம் கோர்ட் வெரிடிக்ட் லாஸ்ட் இயர் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சே லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ட்டு அதுல லெஜிஸ்லேச்சர்ஸ் ஹேவ் லாஸ்ட் தேர் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இமீடியட் டிஸ்குவாலிபிகேஷன்.
உடனடியாக பதவியை இழப்பது என்பதில் இருந்து தப்பிக்க முடியாம பண்ணி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு என்பதாக எடுத்து போட்டு ஜெயலலிதா சேலஞ்சஸ் ஆர்டர் இன் ஐடி கேசஸ் என்பதாக இன்னொரு பக்கம் வருமான வரித்துறை இருந்து வரக்கூடிய வழக்கையும் பற்றி போட்டிருக்காக என்று சொன்னால் உள்ளபடியே இதையே அந்த ஆங்கில ஏட்டுக்கு பேர் என்ன, எக்கனாமிக் டைம்ஸா, அவிய என்னமோ ரெடியா இருக்கிறாரு, இடைக்காலத்துல வந்து உட்காந்துக்கிட்டு மேக் ஷிப்ட் சீஃப் மினிஸ்டரா வர்றதுக்கு ஓ பன்னீர்செல்வம்னு போட்டு விட்டுருக்காங்களே, ஏன் யா கிளப்பி விடுதியோ. அப்படி எதுவும் நடக்காம சதி அல்ல இது, கூட்டு சதி அல்ல இது, கான்ஸ்பிரசி இல்ல. அவிய மாட்ட சொத்து சேர்த்துக்கிட்டாக அது வேற, இவங்க பதவியில இருந்தவங்க வேற என்று தீர்ப்பு வந்துச்சுன்னா என்னையா ஆகும் என்ற கேள்வியை நாம கேட்டா, இதற்கு மத்தியில கஸ்தூரிபா காந்தி தாய்சேய் நல மருத்துவமனையில் அம்மா உணவகத்தை முதல்வர் திறந்து வைத்தார். மேலும் 3 அரசு மருத்துவமனையிலும் திறப்புன்னு போட்டுட்டு ஏழை நோயாளிகள் பார்வையாளர்களின் நலனுக்காக சென்னையில் மேலும் 4 அரசு ஆஸ்பத்திரிகளில் அம்மா உணவகம் ஜெயலலிதா திறந்து வைத்தார். திறந்தது வைத்தது மாத்திரம் அங்கே சாப்பிட்டு. ஓஹோ, அப்ப எடுத்து அவங்க சாப்பிடுற மாதிரி நேற்று ஊடகங்கள்ல போடுறாங்க. அது என்ன மஞ்சளா இருக்குது சாப்பிடுதாங்களே, அது என்ன கேசரியா? கேசரி, எலுமிச்சை சாதம், எலுமிச்சை சாதம் அந்த மஞ்சளா இருக்கு, அதையும் எடுத்து சாப்பிடுதாவ. அப்ப அந்த உணவகத்தில் மகப்பேருக்கா வரக்கூடிய ஏழை எளிய மக்கள் வர்றாங்க. அங்க வரும்பொழுது அவிய எல்லாரும் சாப்பிடுறதுக்கு முன்னால முதலமைச்சர் சோதிச்சு பார்த்து பிறகு கொடுக்கான்னு ஆயிரும், பேராயிருமே ஐயா. எல்லா அரசு ஆஸ்பத்திரியிலும் அங்க பல்வேறு பிரச்சனை, ஆஸ்பத்திரிகள மருந்து பிரச்சனை, டாக்டர் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில உணவு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. ஆமா, சாப்பிடுறதுக்கே கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது. அப்படி கிடைக்க வெளியே போனாலும் நல்ல உணவும் கிடைக்காது, காசுலையும் அதிகமா இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டலுங்க விலை அதிகம். இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு வந்திருக்கு. அதாவது ஏற்கனவே ராஜாஜி மருத்துவமனை என்ற அந்த எம்எம்சில மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்ததுக்கு ஏக கூட்டமா சனம் வந்து போகுது. இவங்க தானே வாக்கு போடுற சனம் பூரா அங்கெல்லாம் போட்டுருவாங்க. இப்ப ஸ்டான்லி மருத்துவமனை, எஸ்ஆர்எம்எஸ், இந்த அரசராமு, இந்த கஸ்தூரிபாய் மருத்துவமனை, ராயப்பேட்டை மருத்துவமனை எல்லாத்துக்கும் கொண்டாந்து அதுல கஸ்தூரிபாய் மருத்துவமனை அவங்களே எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு என்றெல்லாம் சொல்லும் பொழுது சனங்க இன்னும் ஏகோபித்த ரீதியில இதுதான் அறிவாலயத்துக்கு வருத்தம். இதே மாதிரி எல்லா நாளும் நல்லா இருக்கணும், அந்த சாப்பிடுற பொருட்கள் வந்து எல்லா நாட்களும் நல்லா இல்லைன்னா சனங்க பிரச்சனை ஆக்கிடுவாங்க என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே இன்னொரு பக்கத்தில் மீண்டும் சூடு பிடித்தன கிரானைட் முறைகேடு வழக்குகள், குற்றப்பத்திரிகை தயார்படுத்த தனிப்படைக்கு உத்தரவு, மதுரை டிஐஜி தலைமையில் போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனை என்று வந்திருக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சாத்தான் இந்த நல்ல விஷயம் வரும் என்று சொல்லும் பொழுது இன்னொரு பக்கத்துல நம்ம அமெரிக்காவுக்கு 26ஆம் தேதி புறப்படுறாரு. இப்ப வர்ற 26ஆம் தேதி மோடி நீங்க சொல்லிவிட்டிய இன்னைக்கு வந்து இந்த மங்கள்யானை அனுப்பிட்டாக ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அனுப்புதாங்க. அதாவது அனுப்பிய மங்கள்யான் செவ்வாய்க்கிழமை உள்ள போகுது, ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அதை பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு மைசூர்ல வந்து அதையே வந்து நேரடியா பார்க்க போறாரு மோடி, நம்ம மோடி. அதற்கு அடுத்து என்ன பண்றாரு, 26ஆம் தேதி தான் அமெரிக்கா போறான்னு சொன்னாங்க, 25ஆம் தேதியே போறேன்ட்டாரு. ஒரு நாள் முன்ன கூட்டி போறாரு. என்ன விஷயம் ஐயா என்றால் இன்னும் என்ன சொல்றாங்க, deliverables from Modi's visit, many MOUs expected to be signed during Prime Minister's US visit என்று அமெரிக்கா செல்லும் பொழுது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதாவது சீனாவுடன் 10 புரிந்துணர்வு ஒப்பந்தம் தானா, இப்போ பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 10 ஆண்டுகளாக போட்ட தடை நீங்கியது என்பதெல்லாம் பெருசா போட்டு ஒரு பக்கம் பேசுறாங்க. இது சரிங்க, தடை போடுங்க அப்படிங்க இங்க தமிழ்நாட்டில். அதே 25ஆம் தேதிக்கு என்னது என்ன 25ஆம் தேதி போராட்டம், ராஜபக்சேயை கண்டித்து கருப்பு சட்டை அணிய வேண்டும் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். ஐநாவில் பேச போகும் ராஜபக்சே அதை எதிர்த்து இங்க எல்லாரும் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிச்சாலும் ஐநா பின்வாங்கவே இல்லை. ராஜபக்சே கூப்பிட்டு பேச வைக்க போறாங்க. அதாவது ஐநா சபையில் பேசுவதை கண்டித்து இனமான தமிழர்களை இல்லங்களில் கருப்பு கொடி ஏற்றுவீர் என்று சொல்லக்கூடிய 25ஆம் தேதிக்காக சொல்லக்கூடிய திமுக சொன்னா, திமுக கூட அலியும் சேர்ந்துக்கிறேன் சொல்ற தொல் திருமாவளவன் என்ன சொல்லிட்டாரு, 23ஆம் தேதியே நான் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு விடுதலை சிறுத்தை சார்பா. 24ஆம் தேதி நாளைக்கு நம்ம வேல்முருகனுடைய முயற்சியில ஊரெல்லாம் சொரட்டி தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு போட்டு, அவர் வாழ்வுரிமை கட்சி கூட்டமைப்பில் 150 தமிழ் அமைப்பு சேர்த்து
அவரும் கடுமையாக சொல்லிட்டு அதுல முத்தாய்ப்பா சொல்லியிருக்காரு, மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்த தீர்மானங்களின்படி பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கும் பொருளாதார தடை இலங்கைக்கு விதிப்பதற்கும் உடனடியாக செய் அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இந்த 24, 25 நோக்கி போகுதுன்னா அங்க 26 இருந்து 25க்கு மோடி முன்கூட்டி வராரா, 25ல வர வேண்டிய ராஜபக்சே 24 வந்து உரையாற்ற போறாரு. அதனால அதற்குத்தான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் நீங்க முற்றுகையிடுறோம் சொல்லி போட்டு அதன் பிரதமரான நியூயார்க்ல இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ருத்ரகுமார் அறிவிக்கிறார் என்பதனால நாளைய மெய்ப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி.